அல் உலா, பாலைவனத்தின் மௌனத்தில் மறைந்திருக்கும் பேரரசு, ஏக இறைவனின் படைப்பின் அடையாளம். பாலைவனம், மணல், மௌனம். இந்த மௌனத்தின் அடியில் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரீகம் உறங்கிக் கிடக்கிறது. அது சவுதி அரேபியாவின் வடமேற்கில் இருக்கும் அல் உலா. இது ஒரு நகரம் மட்டுமல்ல, இது காலத்தை தாண்டி நம்மை அழைக்கும் ஓர் உயிர்ப்புள்ள காட்சியகம். இன்று நாம் பார்க்கும் இந்த அமைதியான பள்ளத்தாக்கு ஒரு காலத்தில் உலக வர்த்தகத்தின் இதயமாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோம பேரரசு முதல் ஆசியா வரை செல்லும் வர்த்தக பாதை இங்கேயே கடந்து சென்றது. பரிமாறப்பட்டவை வெறும் பொருட்கள் அல்ல, கலாச்சாரம், நாகரீகம், கலை. அல் உலா ஒரு சந்திப்பு புள்ளி. பாறைகளின் நடுவே நின்று கொண்டிருக்கும் மாபெரும் கல்லறைகள். அவை சாதாரண கற்கள் அல்ல, 2000 ஆண்டுகள் பழமையான நபதேயன் நாகரீகத்தின் சாட்சிகள். இந்த நபதேயர்கள்தான் ஜோர்டானில் உள்ள புகழ்பெற்ற பேத்ரா நகரத்தை கட்டியவர்கள். அல் உலாவில் உள்ள ஹெக்ரா, சவுதி அரேபியாவின் முதல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம். 100க்கும் மேற்பட்ட பாறை கல்லறைகள், ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். அந்த காலத்து மனிதர்கள் பாறைகளை வெட்டி இத்தனை அழகான கட்டிடங்களை எப்படி உருவாக்கினர்? இது இன்னும் ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. மாலை கதிரவன் மறையும் நேரம், வானம் ஆரஞ்சு நிறமாக மாறும்போது பாலைவனத்தில் ஒரு யானை நின்றிருப்பது போல தோன்றும். அதுதான் எலிஃபண்ட் ராக், மனிதனால் உருவாக்கப்படாதது, ஏக இறைவனின் படைப்பின் அத்தாட்சிகளில் ஒன்றானது. இரவு நேரத்தில் லைட்டிங் ஒளியில் அது மின்னும் போது அது ஒரு கனவு காட்சியைப் போல விரிவடைகிறது. அல் உலாவின் பழைய நகரம், 900க்கும் மேற்பட்ட மண் வீடுகள், குறுகிய தெருக்கள், மண் வாசனை. அந்த சுவர்களில் இன்னும் வாழ்கிறது பழைய அரேபிய வாழ்க்கையின் நினைவுகள். ஒரு காலத்தில் குடும்பங்கள் வாழ்ந்த இந்த வீடுகள் இன்று வரலாற்றின் சின்னங்களாக மாறி நிற்கின்றன. இப்போது அதே அல் உலா சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தின் கீழ் ஓர் உலகத்தரமான சுற்றுலா மையமாக மாறி வருகிறது. லக்ஸுரி ரிசார்ட்கள், சர்வதேச இசை விழாக்கள், விண்டர் அட் டான்டோரா போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகள். பழமையும் புதிய உலகமும் இங்கே ஒன்றாக சந்திக்கின்றன. பாலைவனத்தின் மௌனம் ஒரு கதையை சொல்கிறது. காலத்தை வென்ற நாகரீகம் மறுபடியும் உலக வரைபடத்தில் முக்கிய இடம் பெறுகிறது. அல் உலா, எண்ணெய் நாட்டின் மறைந்த வரலாற்று பொக்கிஷம். இது ஒரு சுற்றுலா தளம் மட்டுமல்ல, இது காலத்துடன் பேசும் ஓர் இடம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.